ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கான ஒரு முக்கியமான தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா அந்த குரூப் 4 எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. இந்த ஹால் டிக்கெட் எப்படி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வீடியோ இருக்குது, நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா அந்த வீடியோ பார்த்து நீங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மொபைல் மூலமாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்துடலாம். முதலாவதா எக்ஸாமுக்கு நம்ம என்ன பேனா எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க பாருங்க. பிளாக் இங்க் பால் பாயிண்ட் பென், அதாவது கருமை நிற மை கொண்ட பந்துமுனை பேனா தான் நம்ம எடுத்துட்டு போகணும். பிளாக் இங்க் பால் பாயிண்ட் பென் தான் எடுத்துட்டு போகணும். ப்ளூ கலர் பேனாலாம் எடுத்துட்டு போக கூடாது. ஒரு பேனாவுக்கு 2 பேனா நீங்க எடுத்துட்டு போயிருங்க. பிளாக் பாயிண்ட் பென் எடுத்துட்டு போங்க. தென் எக்ஸாமுக்கு டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். லாஸ்ட் டைம் நிறைய பேர் இதுல மாட்டிக்கிட்டாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வருகை நேரம் 8:30 மணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காலை 8:30 மணிக்கு நீங்க அந்த எக்ஸாம் சென்டர்னுடைய மெயின் கேட்டை தாண்டிடணும். சரிங்களா? ஸோ எக்ஸாம் ஹால்குள்ள எப்போ போகணும் அப்படின்னா 9 மணிக்கெல்லாம் எக்ஸாம் ஹால்குள்ள போயிடணும். 9 மணிக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த எக்ஸாம் சென்டர்னுடைய மெயின் கேட்டை லாக் பண்ணிடுறாங்க. ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 9:05 போனவங்களாம் கூட எக்ஸாமுக்கு எழுத முடியல. அவங்க அலோவ் பண்ணல. ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க அந்த டைமிங்ல. ஸோ அதனால 8:30 மணிக்கு எக்ஸாம் சென்டருக்குள்ள போயிருங்க. மெயின் கேட்டை கிராஸ் பண்ணிருங்க. 9 மணிக்கு ஹால்குள்ள என்டர் ஆயிடணும். 9:30 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஒன்ஸ் நீங்க 9 மணிக்கு எக்ஸாம் ஹால்குள்ள போனோன்னு உங்களுக்கு OMR ஷீட் கொடுத்துருவாங்க. அதுல எல்லா டீடைல்ஸும் கரெக்டா இருக்கா, பார்கோட் தெளிவா பிரிண்ட் ஆயிருக்கா, இதெல்லாம் செக் பண்ணிட்டு நீங்க OMR ஷீட் ஃபில் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுலயே இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. எப்படி OMR ஷீட் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற தகவல் எல்லாமே இருக்கும். தென் எக்ஸாம் சென்டர்ல இருந்து எப்போ வெளியிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 12:45 மணிக்கு மேலதான் உங்களை வெளியிடுவாங்க. நீங்க டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் மூலமா டவுன்லோட் பண்ணக்கூடிய அந்த ஹால் டிக்கெட் தான் எடுத்துட்டு போகணும். ஹால் டிக்கெட் எடுத்துட்டு போகாம போனீங்க அப்படின்னா நீங்க எக்ஸாம் எழுத முடியாது. ஸோ ஹால் டிக்கெட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹால் டிக்கெட் மறக்காம எடுத்துட்டு போயிருங்க. ஹால் டிக்கெட் கூட சேர்த்து கட்டாயமா ஒரு ஐடென்டி ப்ரூஃப் நீங்க எடுத்துட்டு போகணும். அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆதார் கார்டு, அப்புறம் பாஸ்போர்ட் இருந்தா பாஸ்போர்ட்டினுடைய காப்பி எடுத்துக்கோங்க, அல்லது டிரைவிங் லைசன்ஸ், தென் பேன் கார்டு, இந்த 4 ப்ரூஃப், அதுக்கப்புறம் வாக்காளர் அடையாள அட்டை, ஓட்டர் ஐடி கார்டு, இந்த 5 ப்ரூஃப்ல எதுனா ஒரு ப்ரூஃப் கட்டாயமா நீங்க எடுத்துட்டு போகணும். ஒன்னு ஒரிஜினல் எடுத்துட்டு போகலாம், அப்படின்னா ஜெராக்ஸ் காப்பி கூட நீங்க எடுத்துட்டு போகலாம். கையொப்பமும் புகைப்படமும் OMR ஷீட்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 2 கையெழுத்து போடுற மாதிரி இருக்கும். ஒரு கையெழுத்து அதுக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய விதிமுறைகள் எல்லாம் படிச்சு பார்த்துட்டீங்க அப்படின்னு எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கையெழுத்து போடணும். எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பக்கத்துல இன்னொரு கையெழுத்து நீங்க போடுற மாதிரி இருக்கும். ஸோ மொத்தம் 2 கையெழுத்து நீங்க போடுற மாதிரி இருக்கும். இப்போ இதுல முக்கியமான இன்னொரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. இந்த ஹால் டிக்கெட்ல உங்களுடைய போட்டோ சரியா இல்ல, போட்டோ பிளர்ரா இருக்குது, அல்லது போட்டோ சரியா பிரிண்ட் ஆகல, பிரிண்ட் எடுக்கும்போது ஏதாவது பிரச்சனை, ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒரு ஒயிட் ஷீட்ல உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை அதுல ஒட்டி இருக்கணும். அதுல கையெழுத்து போட்டிருக்கணும். அதான் காகிதத்தில் ஒட்டி அதில் தனது பெயர், முகவரி, பதிவு எண்ணை குறிப்பிட்டு முறையாக கையொப்பமிட்டு தேர்வுக்கூட அனுமதி சீட்டின் ஒளிநகல் மற்றும் அந்த ப்ரூஃப், ஐடென்டி ப்ரூஃப் இருக்கு பாத்தீங்களா, ஆதார் கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ் அல்லது பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, இதுல ஏதாவது ஒரு ஐடென்டி ப்ரூஃபை அது கூட இணைக்கணும். ஒரு ஒயிட் பேப்பர்ல உங்களுடைய போட்டோ ஒட்டி கையெழுத்து போட்டு அதுல உங்களுடைய பெயர், அட்ரஸ், தென் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, ஸோ இதெல்லாமே எழுதிட்டு அது கூட எதுனா ஒரு ஐடென்டி ப்ரூஃபை ஜெராக்ஸ் எடுத்து நீங்க அட்டாச் பண்ணி அதை தலைமை கண்காணிப்பாளர், உங்க எக்ஸாம் ஹால்ல இருக்காங்க பாத்தீங்களா, சூப்பர்வைசர், அவங்க கிட்ட நீங்க கொடுத்துடணுங்க. அதே மாதிரி ஹால் டிக்கெட்ல அந்த கண்காணிப்பாளர், அவங்க எக்ஸாம் ஹால்ல சூப்பர்வைசர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட கட்டாயமா நீங்க கையெழுத்து வாங்கணும். அவங்க கையெழுத்து போட மறந்துட்டாலும் அவங்க கிட்ட நீங்க கையெழுத்து வாங்கிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், கொஸ்டின் பேப்பர் எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா கரெக்டா 9:15க்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவாங்க. அந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய அந்த கொஸ்டின் புக்லெட் நம்பர் இருக்கும், அதை நீங்க OMR ஷீட்ல கரெக்டா பார்த்து ஃபில் பண்ணணும். ஸோ அதுல ஏதாவது தப்பு பண்ணோம் அப்படின்னா அதுல நெகட்டிவ் மார்க்ல இருக்கு. ஸோ நெகட்டிவ் மார்க் பத்தி நான் அப்படியே பின்னாடி சொல்றேன். அடுத்ததா, எந்த ஒரு பக்கத்துல, அதாவது இந்த கொஸ்டின் பேப்பர்ல எந்த ஒரு பேஜ்லயும் நீங்க எந்த ஒரு மார்க்கும் பண்ணக்கூடாது. நிறைய பேர் என்னன்னா ஆன்சர் டிக் அடிச்சிருப்பாங்க, பின்னாடி ஆன்சர் செக் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி எதுவும் டிக் அடிக்க கூடாது. அந்த மாதிரி டிக் அடிக்கிற மாதிரி இருந்தது, அதுல வேற ஏதாவது குறியீடு பண்றீங்க அப்படின்னா கட்டாயமா உங்களுடைய அந்த OMR ஷீட்டை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. உங்களுடைய எக்ஸாம் OMR ஷீட் திருத்தவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால கொஸ்டின் பேப்பர்ல எதுவும் நீங்க மார்க் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட், OMR ஷீட்னுடைய இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் தான் நீங்க மார்க் பண்ணணும். மொத்தம் 5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ABCDE. இப்போ உங்களுக்கு அந்த கொஸ்டினுக்கு விடை தெரியல அப்படின்னா அந்த E அப்படிங்கிற ஆப்ஷன்ல நீங்க மார்க் பண்ணிடணும். மொத்தமா ஒரு கொஸ்டினுக்கு 4 ஆன்சர் தான் இருக்கும், 4 சாய்ஸ் கொடுத்துருப்பாங்க, ABCD. இங்கிறது என்ன ஆப்ஷன்னா
விடை தெரியல அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன். ஸோ வந்து நீங்க மார்க் பண்ணிடணும். விடை தெரியல அப்படின்னா அதே மாதிரி எல்லா கொஸ்டினுக்கும் நீங்க மார்க் பண்ணியிருக்கணும். எதுவும் நீங்க விட்டுறக்கூடாது. ஸோ இப்போ ஏபிசிடின்னு 5 ஆப்ஷன் இருக்குது. 5 ஆப்ஷன்ல எல்லா கொஸ்டினுக்கும் எதுனா ஒரு ஆப்ஷன் நீங்க மார்க் பண்ணியிருக்கணும். ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆப்ஷன் தான் நீங்க மார்க் பண்ணியிருக்கணும். இன்கேஸ் 2 ஆப்ஷன் மார்க் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அந்த கொஸ்டினை ஃபுல்லாவே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஓஎம்ஆர் ஷீட்ல பேஜ் 2 இருக்கும், பகுதி 2. ஸோ அந்த பகுதி 2ல எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா, எக்ஸாம் 12:30 மணிக்கு முடியுது. ஸோ 12:30 மணிக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு 15 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. இப்போ மொத்தமா 200 கேள்வி இருக்குன்னா 200 கேள்வியில ஏ ஆப்ஷன் எத்தனை நீங்க மார்க் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத அந்த பகுதி 2ல நீங்க மார்க் பண்ணணும். பி ஆப்ஷன்ல எத்தனை நீங்க கொஸ்டின் ஆன்சர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்க மார்க் பண்ணணும். ஸோ அதை மார்க் பண்ணாம விட்டுறக்கூடாது. அதுக்குன்னு தனியா ஒரு 15 நிமிஷம் டைம் கொடுக்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஓஎம்ஆர் ஷீட்ல ஒரு சில விதிமுறைகள்லாம் நீங்க மீறினீங்க அப்படின்னா அதை திருத்த மாட்டாங்க. செல்லாக்கப்படுதல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓஎம்ஆர் விடைத்தால் செல்லாக்கப்படுதல். ஸோ எப்பப்பெல்லாம் அந்த விதிமுறை என்ன கண்டிஷன்ல நீங்க மீறினா அதை ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க பிளாக் இங்க் பால் பாயிண்ட் பென்ல தான் மார்க் பண்ணணும். ப்ளூ கலர் பென்லயோ அல்லது பென்சில்லையோ ஏதாவது நீங்க மார்க் பண்ணீங்க அப்படின்னா ஓஎம்ஆர் ஷீட் ரிஜெக்ட் ஆயிரும். அதே மாதிரி விண்ணப்பதாரர் அவரது இணையவழி விண்ணப்பத்தை தேர்ந்தெடுத்துள்ள அல்லது அவருடைய அனுமதி சீட்டில் குறிப்பிட்டுள்ள விருப்ப பாடத்தில் தேர்வு எழுதாமல் வேறு பாடத்தில் மாற்றி தேர்வு எழுதுவது. அதுல இங்கிலீஷா தமிழா ஓஎம்ஆர் ஷீட்ல கொடுத்துருப்பாங்க. அதுல நீங்க கரெக்டா மார்க் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் அந்த ஓஎம்ஆர் ஷீட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எழுதுறதுக்கு ஒரு ஆப்ஷன், ஒரு காலம் இருக்கும். அதை நீங்க ஃபில் பண்ண விட்டீங்க அப்படின்னாலும் ஓஎம்ஆர் ஷீட் ரிஜெக்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் அந்த பகுதி 2ன்னு நம்ம சொல்லணும் பார்த்தீங்களா, அதாவது ஏல எத்தனை கொஸ்டின் ஆன்சர் பண்ணிருக்கீங்க, பியில் எத்தனை கொஸ்டின் ஆன்சர் பண்ணிருக்கீங்க, அது ஃபில் பண்ணாம விட்டாலும் ரிஜெக்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஓஎம்ஆர் ஷீட்ல பாத்தீங்கன்னா பார்கோடு இருக்கும், ஓஎம்ஆர் ட்ராக் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த பார்கோடை நீங்க டேமேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுடைய ஓஎம்ஆர் ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ எக்ஸாம் கஷ்டப்பட்டு படிச்சு போய் நம்ம எழுதுறோம். அந்த ஒரு நாள்ல நம்ம அதனாலதான் 9 மணிக்கு வர சொல்றாங்க. அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை ஃபுல்லா நீங்க செக் பண்ணி பாத்துக்கணும். அதே மாதிரி கொஸ்டின் பேப்பர் 9:15 கொடுக்குறாங்க. கொஸ்டின் பேப்பரையும் ஃபுல்லா நீங்க செக் பண்ணி பாத்துக்கணும், எல்லா பேஜும் பிரிண்ட் ஆயிருக்கா அப்படின்னு. எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு பாதியில கொஸ்டின் ஏதாவது 10 கொஸ்டின் பிரிண்ட் ஆகல அப்படின்னு சொன்னா அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனாலதான் அந்த டைமிங் கொடுக்குறாங்க. ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த ஓஎம்ஆர் பார்கோட் இருக்கு பாத்தீங்களா, அது தெரியாம உங்களை அறியாம அல்லது தெரியாமலே இந்த பார்கோட்ல பேனா வச்சு ஒரு லைன் கீன் ஏதாவது தெரியாம போட்டுறாதீங்க. அந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னாலும் உங்களுடைய ஓஎம்ஆர் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிரும். ஓகே, அதே மாதிரி ஓஎம்ஆர் ஷீட்ல உங்களுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தும் விதமாக எதனா ஒரு பர்சனல் மார்க்கிங் பண்ணி வைக்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாதீங்க. கரெக்டா அதுல என்ன கேட்டிருக்காங்களோ அந்த ஆப்ஷன்ல மட்டும் டிக் அடிங்க, ஆப்ஷன்ல மட்டும் மார்க் பண்ணுங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு மட்டும் எழுதிடுங்க. அதே மாதிரி சிக்னேச்சர் 2 இடத்துல போடணும். 2 இடத்துல போட மாட்டீங்க அப்படின்னாலும் ரிஜெக்ட் ஆயிரும். கைவிரல் ரேகை வைக்கணும் ஓஎம்ஆர் ஷீட்ல, அது வைக்காம விட்டாலும் ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ அதனால இது எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. 2 சிக்னேச்சரு, கைவிரல் ரேகை இருக்கணும். இன்கேஸ் மாற்றத்தினாலே அவங்க கைவிரல் ரேகை வைக்க முடியல அப்படின்னா அவங்களுக்கு விலக்களிக்கப்பட்டிருக்குது, அவங்க ரேகையை வைக்க தேவையில்லை. அதே மாதிரி மதிப்பெண் குறைக்கிறாங்க. நெகட்டிவ் மார்க்கிங் நான் சொல்லியிருந்தேன். நெகட்டிவ் மார்க் கட்டாயமா இருக்குது. எந்த கண்டிஷன்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஓஎம்ஆர் விடைத்தாள்ல ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எழுதாம விட்டுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு 2 மார்க் குறைக்கிறாங்க. தப்பா எழுதியிருந்தாலும் சரி, எழுதாம விட்டுருந்தாலும் சரி, 2 மார்க் குறைச்சிருவாங்க. நெக்ஸ்ட் பகுதி 2ல ஏல எத்தனை ஆன்சர் பண்ணிருக்கீங்க, பியில் எத்தனை ஆன்சர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத மார்க் பண்ணாம விட்டீங்க அப்படின்னா அதுக்கும் பாத்தீங்கன்னா 2 மதிப்பெண்கள் குறைக்கிறாங்க. முக்கியமா 5 மதிப்பெண்கள் எதுக்காக குறைக்கப்படுறாங்க அப்படின்னா, வினா தொகுப்பு எண்கள் எழுதுவதற்காக ஒதுக்கப்பட்ட இடத்தில் வினா தொகுப்பு எண் எழுதப்படாமலோ அல்லது பகுதி அளவு எழுதப்பட்டிருந்தாலோ விண்ணப்பதாரர் பெற்ற மொத்த மதிப்பெண்ணிலிருந்து 5 மதிப்பெண்கள் குறைக்கப்படும். உங்களுடைய கொஸ்டின் புக்லெட் நம்பர் எழுதுறதுக்கு ஒரு ஓஎம்ஆர் ஷீட்ல ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க கொஸ்டின் புக்லெட் நம்பர் எழுதாம விட்டீங்க அப்படின்னா 5 மார்க் குறைச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இடது கை கட்டை விரல் ரேகை ஓஎம்ஆர் ஷீட்ல பதிவு பண்ணணும். அதை பதிவு பண்ணாம விட்டீங்க அப்படின்னா 2 மார்க் குறைச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓஎம்ஆர் விடைத்தாளில் எந்த ஒரு வினாவிற்கும் அது தொடர்பான எந்த ஒரு வட்டமும் நிரப்பப்படாது இருந்தால் தேர்வரால் பெறப்பட்ட மொத்த மதிப்பெண்களிலிருந்து 2 மதிப்பெண்கள் குறைக்கப்படும். இப்போ 200 கொஸ்டின் இருக்குது, அதுல 195 ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஒரு 5 கொஸ்டின்ல ABCDE 5 ஆப்ஷன் இருக்கு. எந்த ஆப்ஷனும் நீங்க மார்க் பண்ணாம விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க் குறைச்சிருவாங்க. ஸோ எல்லா கொஸ்டினுக்கும் கட்டாயம் நீங்க மார்க் பண்ணிருக்கணும். விடை தெரியலன்னா அப்படிங்கிற ஆப்ஷனை மார்க் பண்ணிருங்க. அதே மாதிரி முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் இதுல கொடுத்திருக்கிறாங்க. தேர்வு கூடத்தில் மற்ற தேர்வுகளின் விடைத்தாளை பார்த்து எழுதுவது, மற்ற தேர்வுடன் கலந்தோசிப்பது.
ஸோ அவங்ககிட்ட தெரியாமல் பேசுறீங்க, இல்லை அவங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட் வந்து பார்த்து எழுதுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட்டை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, திருத்தவே மாட்டாங்க. தன்னுடைய ஓஎம்ஆர் விடைத்தாளை பார்த்து எழுத மன்ற தேர்வரை அனுமதித்தல். ஸோ உங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட் வந்து மற்றவங்களுக்கு காமிக்கிறீங்க அப்படின்னாலும் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. தென் புக்ஸ் உள்ள எடுத்துட்டு போய் எழுதுறது, வாட்ச், மொபைல் ஃபோனு, ஸோ இதெல்லாம் வந்து உள்ள இன்விஜிலேட்டருக்கு தெரியாம நீங்க வந்து எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா கட்டாயமா உங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல முக்கிய தகவல் வந்து இதுல கொடுத்துருக்காங்க ஹால் டிக்கெட்ல. நம்ம இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தாச்சு. ஸோ எக்ஸாமுக்கு நீங்க டைமிங் முதல்ல நம்ம கீப் அப் பண்ணிக்கோங்க. 8:30 மணிக்கு மெயின் கேட்டை கிராஸ் பண்ணிடணும். 9 மணிக்கு எக்ஸாம் ஹால்குள்ள போயிடணும். ஹால்குள்ள போகும்போது ஹால் டிக்கெட் கம்பல்சரி, அதே மாதிரி ஐடென்டி ப்ரூஃப் கம்பல்சரியா நீங்க எடுத்துட்டு போகணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.